ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ஈக்விட்டி ஷேர்ஸ், லேண்ட் மாதிரி நிறைய பர்பச்சுவல் அசெட்ஸை வேல்யூ பண்ணும்போது we use a formula from MAT, namely the formula of sum of infinite geometric progression. அந்த ஃபார்முலா அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்ட்ரீகிங் இல்ல. ஏன் முடிவே இன்ஃபைனைட்னா முடிவற்ற, அப்போ முடிவற்ற எண்களுடைய ஒரு தொடர், முடிவற்ற ஒரு எண் தொடர்ச்சி, அந்த ஒரு முடிவற்ற ஒரு சீரீஸ், இன்ஃபைனைட் சீரீஸ் ஆஃப் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் எப்படிமா கூட்டுவீங்க? இப்போ ஏதோ ஒரு 4 நம்பர் சொல்றேன்னு வச்சுக்கலாம், 4 plus 3 plus 2 plus 1. I can add it up and give the number as 10, answer as 10. ஆனா இப்போ அது எப்படி கூட்ட முடிஞ்சது? ஏன்னா 4 3 2 1 டாட் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், கூட்டிட்டேன். இப்ப இந்த மாதிரி முடியவே முடியாட்டி அது முடிஞ்ச அப்புறம் தான் நான் கூட்ட முடியும். ஆனா அந்த எண் தொடர் முடியாது, இன்ஃபைனைட். அப்போ இன்ஃபைனைட்டா எழுந்து கொண்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய, எழுந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு எண் தொடர்ச்சியை நம்ம எப்படி கூட்டுறது? அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு இல்ல. அப்படி தொடர்ச்சியா கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு எண் தொடர்ச்சியையும் கூட்டுறதுக்கு மேத்ல ஒரு ஃபார்முலா இருக்கு, a/1 - r. சோ இந்த ஃபார்முலா எப்படி சாத்தியப்பட்டது? ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ, முடிவில்லாத ஒரு லிஸ்ட கூட்டுறது எப்படி முடிஞ்சது? இன்ட்ரிகிங்கா இருந்தது. சோ அத பத்தி ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ ஒண்ணு, அந்த ஃபார்முலா எப்படி வந்திருக்க முடியும், எப்படி நம்மளால இன்ஃபைனைட் சீரீஸை கூட்டுறது சாத்தியப்பட்டதுங்கிறத பத்தின ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ போடணும்ன்றது என்னுடைய ஐடியாவா இருந்தது. சோ அந்த ஐடியாவின் காரணத்தால் இதோ அடுத்த வீடியோ ஆன் சம் ஆஃப் இன்ஃபைனைட் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். A very happy morning, friends. So SR Connectல இன்னொரு கான்செப்ட் வீடியோ. Today we will try to understand how the formula for summation of infinite geometric progression works, or how it has been put together, right? So we all know the sum of geometric progression infinite series is equal to a divided by 1 minus r. So இந்த ஃபார்முலா தான் எப்படி வந்ததுன்னு நம்ம செக் பண்ணலாம், ரைட்? ஆப்வியஸ்லி இமிடியட் கொஸ்டின், ஏன்னா திடீர்னு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனுக்கு ஜம்ப் பண்ணிட்டோம் இல்ல? திடீர்னுலாம் ஜம்ப் பண்ணல. ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், எஸ்பெஷலி சம் ஆஃப் இன்ஃபைனைட் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன், இந்த ஃபார்முலா, இந்த கான்செப்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம், ரைட்? டு பி மோர் ஸ்பெசிபிக், வேல்யூவேஷன் ஆஃப் பர்பச்சுவல் அசெட்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ், லேண்ட் மாதிரி பர்பச்சுவல் அசெட்ஸை வேல்யூ பண்றதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஃபார்முலா சம் ஆஃப் இன்ஃபைனைட் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் சீரீஸ். அதாவது ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல நம்ம ப்ரெசென்ட் வேல்யூன்னு பார்ப்போம் தானே, அந்த ப்ரெசென்ட் வேல்யூங்கிற விஷயம் நேச்சுரலாவே ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா வரும் எப்போ அதை ஆட் பண்ண ட்ரை பண்ணும்போது. when you are trying to add present value or present value factors, it will form a geometric progression naturally. So geometric progression ங்கிறது finance managementல நிறைய இடங்கள்ல வேல்யூவேஷன் பண்ணும்போது பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, it will be interesting to understand how this formula actually came up, right? So இந்த ஃபார்முலா a/1 - r ஃபார்முலா எப்படி வந்ததுன்றத பத்தி ஒரு சின்ன வீடியோ போடலான்றது என்னுடைய ஐடியாவா இருக்கு, ரைட்? So let's go into the concept. ஆமா, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னா என்ன? ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 into 2 6, 6 into 2 12, 12 into 2 24, 24 2s are 48. இது வந்து ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் தானே இல்ல? அதாவது இங்க ஒரே சீரா there is a constant scale up happening, கரெக்டா? ஆர் இப்படியும் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ங்கிறது ஒரே சீரா ஸ்கேல் அப்பும் ஆகலாம், அதாவது பெருசாயிண்டே இருக்கக்கூடிய ப்ரோக்ரஷனாகவும் இருக்கலாம், அல்லது குறைஞ்சுட்டேவும் இருக்கலாம். இங்க நான் உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் வந்து பெருசாகி கொண்டே இருக்க, பெரிதடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ரஷன், ரைட்? 3 6 12 24 48 பெருசாயிண்டே இருக்கு, ரைட்? அப்போ இந்த ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல டெக்னிக்கலி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை ஏன்னு சொல்லுவாங்க, கரெக்டா? இங்க இருக்கிற ரேஷியோ, அதாவது CR is the common ratio, right? இந்த சம்ல a வந்து 3, ஃபர்ஸ்ட் டேர்ம் 3 இந்த எக்ஸாம்பிள்ல, ரைட்? காமன் ரேஷியோ என்னது? 6/3 2, கரெக்டா? தென் 12/6 again 2, 24/12 again 2. ஸோ காமன் ரேஷியோ. அப்போ ஒரே ரேஷியோவால பெருகவோ அல்லது சிறுகவோ செய்தா
அந்த செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு பேரு ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன். சரிதானே? இல்ல ஒரே சீரா கான்ஸ்டன்ட் ரேஷியோ ட்வைஸ் ரெண்டால வளர்ந்துன்னே போறது இன்டூ டூ இன்டூ டூ இன்டூ டூன்னு. ஆர் வேற ஒரு ப்ரொக்ரெஷன் எடுத்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 100 100 into 0.5 50 50 into 0.5 25 25 into 0.5 12.5 12.5 into 0.5 6.25 இப்படி குறுகிண்டே போகக்கூடியதாகவும் இருக்கலாம். நான் இங்க எடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் என்னது பெருகிண்டே போகக்கூடியது. இங்க சொல்லியிருக்கிற எக்ஸாம்பிள் குறுகிண்டே போகக்கூடியது. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இது வந்து ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் இல்லையா, இதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கும். அந்த ஆரம்ப புள்ளியை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஏன்னு சொல்லுவோம். கரெக்டா? அண்ட் அது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் ரேஷியோல பெருகவோ குறுகவோ செய்யும் தானே, அந்த கான்ஸ்டன்ட் ரேஷியோவை சிஆர்னு சொல்லுவோம். நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள்ல 2 சிஆர், இந்த எக்ஸாம்பிள்ல 0.5 சிஆர். கரெக்டா? இது ஒரு ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனுடைய ஒரு அடிப்படை இயல்பு, ரைட்? ஒரு அடிப்படை இயல்பு ஆர் பேசிக் நேச்சர் ஆஃப் அ ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன். இப்போ ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன், சரி இதெல்லாம் எதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு கத்துக்கிறோம்? அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். பினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல நிறைய அசட்ஸ்னுடைய வேல்யூவேஷன் பண்ணும்போது உங்க கையில நீங்க ப்ராசஸ் பண்றதுக்காக வச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனாக அமையும். ஸோ அந்த வேல்யூவேஷன்ஸ் பண்றதுக்காக இப்பயே இதை கிரிப்ல கொண்டு வரோம், வேற எதுவும் இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அங்க ஃபார்முலாஸ் போகும்போது, ரைட், வேல்யூவேஷன் ஆஃப் ஷேர்ஸ் போகும்போதோ இல்ல வேற ஏதோ ஒரு லேண்ட் மாதிரி அசெட்ஸ் வேல்யூ பண்ணும்போதோ, வேல்யூவேஷன் ஆஃப் இர்ரெடிமபிள் டிபென்ச்சர்ஸ் ஆர் பாண்ட்ஸ் பண்ணும்போதோ ரொம்பவே ஈஸியா அந்த ஃபார்முலா நம்மளுக்கு மைண்ட்ல வந்துடும். ஸோ அந்த ஃபினான்ஸ்ல இருக்கிற ஃபார்முலாஸ்னுடைய அடிப்படையை கத்துக்கிறதுக்கான ஒரு முயற்சி இது. கரெக்டா? இப்போ மேல சொன்ன ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனை நம்ம வேற எப்படி எழுதலாம்? இது ஒரு ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன், கரெக்டா? இது வந்து ஒரு ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் இல்லையா? இதை நான் வேற எப்படி எழுதலாம்? 3 அப்படியே எடுத்து எழுதிடுறேன். இத 3 into 2 எழுதிடவா? இது 3 into 2 ஸ்கொயர். கரெக்டாமா? 3 into 2 6 அம்மா. 2 ஸ்கொயர் 4 தானே? 2 ஸ்கொயர் இஸ் 4, ரைட்? 4 times 3 is 12. இது என்னன்னு எழுதலாமா? 3 into 2 cube. அம்மா 2 cube. 2 into 2 4 into 2 8. 2 cube is 8, right? 8 times 3 is 24, correct? And this will become 2 into 3 power, I'm sorry, 3 into 2 power, மாத்தி சொல்லிட்டோமா, 3 into 2 power 4, right? 3 into 2 power 4. So 2 power 4 is what? 2 power 4 is 16. 16 times 3 is 48, correct? So இதுவும் ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் தானே. அப்போ நம்ம இது ரெண்டுமே ஒரே விஷயங்கள் தான். 3 is 3, 3 into 2 is 6. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நம்பர்ஸ் வெரிஃபை பண்ணி காமிச்சிட்டேன். அப்போ இதை அடிப்படையா வச்சு எல்லா ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனுக்குமே ஒரு அடிப்படையான ஒரு எக்ஸ்பிரஷன், ஐம் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் அ ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் இன் இங்கிலீஷ் டேர்ம்ஸ், ரைட்? ஸோ இதை நம்ம ஏன்னு பார்த்தோம் தானே. ஸோ இது என்ன ஆயிடுமா? ஏ ஆயிடுமா? இது என்ன இருக்கு பாருங்க, ஏ இன்டூ நம்ம சொன்ன எக்ஸாம்பிள்ல இந்த 2ன்றது சிஆர். கரெக்டா? இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ அம்மா, ரைட்? இதுக்கு இருக்கிற ரேஷியோ 2, இதுக்கு இருக்கிற ரேஷியோ 2. அப்போ இங்க 2ன்றது தான் என்னது? சிஆர். சிஆர் இஸ் 2, கரெக்டா? அப்போ ஏ இது ஏ இன்டூ சிஆர். கரெக்டா? ஏ இன்டூ சிஆர். இது என்னது? ஏ இன்டூ சிஆர் ஸ்கொயர். ஏ இன்டூ சிஆர் ஸ்கொயர். ஏ இன்டூ சிஆர் ஸ்கொயர். ஏ இன்டூ சிஆர் கியூப். ஏ இன்டூ சிஆர் பவர் 4 அண்ட் so on. அப்போ ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன்ல ஏ ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் ஏ, செகண்ட் நம்பர் இஸ் ஏசிஆர், தேர்ட் நம்பர் இஸ் ஏசிஆர் ஸ்கொயர், ஃபோர்த் நம்பர் இஸ் ஏசிஆர் கியூப், ஃபிஃப்த் நம்பர் இஸ் ஏசிஆர் பவர் 4 அண்ட் so on. ஒரு ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனை ஜென்ரலைஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷனா எழுதியிருக்காங்க, ரைட்? அப்படியே ஒன்னொன்னா செக் பண்ண முடியறது தானே. இதுல இருந்து மறுபடியும் இது வந்தது, இதை இப்போ இங்கிலீஷா எக்ஸ்பிரஷனா மாத்திருக்கேன், அவ்வளவுதான். கரெக்ட் தானே? shall I proceed? ஸோ ஆமா, இப்போ இந்த நிலையில இப்போ இந்த ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனை எப்படி ஆட் பண்றது? சமேஷன் இதை எப்படி ஆட் பண்றது? ஏன் ஆட் பண்ணோம்? நான் ஏற்கனவே சொன்னா போல பினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒரு அசட்ல இருந்து வரக்கூடிய வருமானங்களை நீங்க ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும், ரைட்? டிஸ்கவுண்ட் பண்ணி ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்போ அது பாத்தீங்கன்னா ஒரு ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனை ஆட் பண்ற மாதிரி வரும், கரெக்டா? அப்போ இங்க நம்ம கத்துக்க போற விஷயம் ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் எப்படி ஆட் பண்ண போறோம்னு. நாளைக்கு அது எதுல பயன்படுத்த போறோம்?
ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம அடுத்தடுத்த வீடியோ அதான் பண்ண போறேன், டோன்ட் வரி. ஸோ இப்போ அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல நம்ம ஷேர் வேல்யூ பண்ணலாம், எப்படி லேண்ட் வேல்யூ பண்ணலாம்ன்றத பத்தின ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் அண்ட் கனெக்டிவிட்டி வில் பி டிஸ்கஸ்ட். ரைட். ஸோ இப்போ வித் அ பீஸ்ஃபுல் மைண்ட் லெட்ஸ் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த மேத். ரைட். திஸ் இஸ் மேத் ஃபார் ஃபினான்ஸ். டுடே வி வில் கான்சென்ட்ரேட் ஜஸ்ட் ஆன் த மேத் பார்ட். ரைட். ஸோ இப்போ இது வரைக்கும் கொண்டு வந்துட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் summation. So first தான் என்ன பண்ண போறேன், sum of finite geometric progression எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட்டா. ஆனா sum of finite geometric progression முதல்ல கத்துப்போம். அதுலேருந்து தான் ஆட்டோமேட்டிக்கா we will be able to transform or transcend into sum of infinite geometric progression. Right. So stage 1 we are trying to now understand sum of finite geometric progression. Sum of finite geometric progression. Sum only, sorry. Sum stage 1. Sum of finite GP. Okay, I'm trying to calculate or I'm trying to establish the formula for sum of finite geometric progression. Let's say with how many terms? With n terms. So என்னுடைய geometric progressionல மொத்தம் எவ்வளவு terms இருக்குதுன்னு எடுத்துக்க போற, n terms இருக்குன்னு எடுத்துக்க போற. Shall I proceed? So first என்னமா இருக்கு, a first term ஏற்கனவே பார்த்தோம் தானே. அடுத்த term என்னமா வரும், ACR. அதுக்கு அடுத்தது ACRன்றது ACR power 1. ஸோ அதுக்கு அடுத்தது ACR power 2. அடுத்து ACR power 3. இப்படியே போய் 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 லாஸ்டா எங்கம்மா போய் முடியும், ACR power n minus 1. Correct? N terms. If I have n terms in the progression will end with, right? The progression will end with n minus 1 as its part for CR. CR nuடைய power n minus 1 இருக்கும். ஏன் அம்மா இங்க CR இல்ல தானே. ரைட். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல CR இல்ல. ஸோ செகண்ட் டேர்ம்ல இருந்தா CR தொத்திக்குது வந்து. அப்போ மொத்தம் n டேர்ம்ஸ்லயுமே CR இருக்கா, ஆர் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இல்லையா? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இல்ல. அப்ப கடைசியா இருக்கிறது n பவர் ACR பவர் n மைனஸ் 1 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. A is, for example, you take A is 3, CR is 2, n is 4 terms. ஓகே. அப்போ 4 டேர்முக்கு எழுதணும் ஏல இருந்து ஆரம்பிச்சு. A3 செகண்ட், இது ஃபர்ஸ்ட் டேர்ம். அம்மா செகண்ட் டேர்ம் என்ன, 3 2s are 6. தேர்ட் டேர்ம் 6 2s are 12. Fourth term 12 2s are 24. கரெக்டா? Geometric progression starting from A with a CR of 2. இப்போ இது ACR termsல எழுதணும்னா எப்படி வரும், இது A அம்மா, இது 3, இது என்னமா இது, I can rewrite this as 3 into 2. I can rewrite this as 3 into 2 square. அம்மா 2 power 2 is 4. 4 times 3 is 12. அம்மா இது என்னமா வரும், 3 into 2 cube. Correct? 2 cube is 8. 8 times 3 is 24. Correct? அப்போ now tell me na, where n is 4, the last term had c raised to the power of n minus 1. அதாவது 3 தானே இருக்கு, 4 minus 1 தானே இருக்கு. Right? அப்போ obviously the geometric progression with n terms will have the last term c will be raised to the power of n minus 1, not n. Correct தானே? ஏன்னா ஏல n இல்ல. Sorry, I repeat, ஏல CR இல்ல. Right? Now I want to add this, right? I want to add this. Let the total be called as S. Let the total be called as S. அப்போ S is equal to what? S equals what? அப்போ S should be equal to A plus ACR power 1 plus ACR power 2 plus ACR power 3, so on. இங்க I want to make a very important observation. ACR power n minus 1க்கு முன்னாடி term, last but one term என்னவா இருந்திருக்கும், ACR power n minus 2.
ரைட்? ஆமா ஏசிஆர் பவர் என் மைனஸ் டூ. ஆமா அடுத்ததுல இன்னொரு சிஆர் மல்டிப்ளை ஆகும்ல. அப்ப என் மைனஸ் சி பவர் என் மைனஸ் டூ இன்டூ சிஆர் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும்? ஏ இன்டூ சி பவர் என் மைனஸ் ஒன். கரெக்ட் தானே? பவர் மைனஸ் டூ அது அடுத்த டேர்ம் பவர் மைனஸ் ஒன் நம்ம புரியுறது தானேம்மா? ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஒரு 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 ஃபர்தர் லேயர் ஆஃப் சிஆர் மல்டிப்ளை பண்ணும்போது பவர்ல ஏறும். ஸோ மைனஸ் டூல ஒன்று ஏறுனா மைனஸ் ஒன். ரைட்? ஒரு லேயர் ஆட் ஆகும்போது ஒரு லேயர்ல மல்டிப்ளை ஆகும்போது பவர் வில் இன்க்ரீஸ் தானே? ஸோ பவர் மைனஸ் டூல இருந்து பவர் மைனஸ் ஒன் ஆயிருக்கு. இட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட். கரெக்ட் தானே? ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ இது பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஏ இல்ல, சாரி ஐ ரிப்பீட், சிஆர் இல்ல, பாக்கில எல்லாம் சிஆர் இருக்கு. எனக்கு மேத்தமெட்டிக்கலா சால்வ் பண்ணும்போது that could prove a big irritant in my hand, right? That could prove to be a very big irritant. So what I want to do, I want to multiply both sides by CR, right? அப்போ S into CR பண்ணிட்டா இங்க என்ன ஆயிடும்? ACR ஆயிடுமா? இதுதான் என்னுடைய அப்ஜெக்டிவா இருந்தது. ACR பவர் ஒன். ஆமா ஏசிஆர் பவர் ஒன் ஆல்ரெடி இருக்கு. அப்போ இன்டூ ஒரு சிஆர் மட்டும் என்ன ஆயிடும்? பவர் வில் இன்க்ரீஸ் தானே சொன்னேன். ஸோ ஏசிஆர் பவர் டூ ஆயிடும், ஏசிஆர் பவர் த்ரீ ஆயிடும், அண்ட் சோ ஆன். கரெக்ட் தானே? சோ ஆன். ஆமா இதோட மல்டிப்ளை பண்ணா இது என்ன ஆயிடும்? திங்க் அபவுட் இட். ஏசிஆர் பவர் மைனஸ் டூ இன்டூ சிஆர் பண்ணா இது இது என்ன ஆயிடும்? ஏசிஆர் பவர் என் மைனஸ் ஒன் ஆயிடும். பிளஸ் ஆமா இதுல இன்டூ ஒன் சிஆர் பண்ணும்போது என்ன ஆயிடும்? ஏசிஆர் பவர் n ஆயிடும். Again, concentrate. I am multiplying the S is equal to நான் எழுதின அந்த ஈக்குவேஷன்ல both LHS and RHS I am multiplying by CR, common ratio. கரெக்டா? ஸோ ஆமா இங்க CR தான் நான் காமன் ரேஷியோன்னு எடுத்துட்டு இருக்கேன். யூஸ்வலா புக்ஸ்ல வந்து ஆர்னு வச்சிருப்பாங்க தானே. நான் என்ன யோசிச்சேன், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ஆல்ரெடி நமக்கு நிறைய ஆர் இருக்கு. ஐஆர்ஆரா ஆர்னு சொல்லுவோம், சிஓசிக்கு ஒரு ஆர் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி தேர் ஆர் ஃபியூ ஆர்ஸ் தேர் இன் எஃப்எம். ஸோ ஐ தாட் ஐ வுட் நாட் ஃபர்தர் கன்ஃபியூஸ் த லைஃப் பை யூசிங் ஒன் மோர் ஆர் ஃபார் ஜிபி ஃபார்முலா. ஐ ஹவ் நேம்ட் இட் ஜஸ்ட் டு பி டிஸ்டிங்க்ட் இனஃப். ஐ ஹவ் நேம்ட் இட் அஸ் சிஆர். அவ்வளவுதான். நம்ம யூஸ்வலா காமன் ரேஷியோ இன் ஜிபி ஆர்னு சொல்லுவாங்க, நான் இங்க சிஆர்னு போட்டு வச்சிருக்கேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ கம் பேக் ஹியர். So either both sides are multiplied by CR. அப்போ S becomes SCR. A becomes ACR power 1. ACR power 1 becomes ACR square. அம்மா இந்த ACR power 1ல இன்னொரு CR multiply பண்ணா power ரைஸ் ஆகிட்டு தானே வரும். So ACR becomes ACR power 2. ACR power 2 becomes ACR power 3. ACR power 3 should have become ACR power 4, which I have not noted. அவ்வளவுதான். கரெக்ட் தானேம்மா? ஸோ ACR 2, ACR 3 I have not noted. இதுக்கப்புறம் நிறைய வந்துனே இருக்கும், நான் நோட் பண்ணல. ரைட்? I have simply left it. லாஸ்ட் ஐட்டம் இருக்குல்லம்மா, லாஸ்ட் ஐட்டம் பட் ஒன். எஸ்ல எஸ்ன்ற டேர்ம்ல அது என்னவா இருந்தது? ஏசிஆர் பவர் என் மைனஸ் ஒன்னா இருந்ததுல. ஏசிஆர் பவர் என் மைனஸ் ஒன். when I multiply both sides by CR, SCR ஆயிடுது. அங்க ஏசிஆர் பவர் என் மைனஸ் ஒன் இன்டூ சிஆர் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? ஏசிஆர் பவர் என் மைனஸ் ஒன் ஆயிடும். ஏசிஆர் பவர் என் மைனஸ் ஒன், சாரி ஏசிஆர் பவர் என் மைனஸ் டூ இன்டூ சிஆர் பண்ணும்போது ஏசிஆர் பவர் என் மைனஸ் ஒன் ஆயிடும். கரெக்டா? தென் அதே மாதிரி எஸ் டேர்ம்ல போத் சைட்ஸ் மல்டிப்ளை பண்ணதானே சிஆர்ஆர்ல. ஸோ இட் பிகேம் எஸ்சிஆர். த லாஸ்ட் டேர்ம் விச் வாஸ் ஏர்லியர் ஏசிஆர் பவர் என் மைனஸ் ஒன் ஹாஸ் நவ் பிகம் வாட்? ஏசிஆர் பவர் என் மைனஸ் ஒன் இன்டூ சிஆர் பண்ண என்ன ஆயிடும்? ஏசிஆர் பவர் என் ஆயிடும். ரைட்? இது புரியறது தானே? ஏசிஆர் பவர் என் அகைன் இட் ஹஸ் ரிசன். ரைட்? அதே அகைன் இட் ஹஸ் ரிசன். ஏசிஆர் பவர் என் ஆயிடும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே கரெக்ட் தானே? எஸ்ஸும் கரெக்ட் தான், எஸ்சிஆரும் கரெக்ட் தான். எஸ்ஸும் கரெக்ட் தான், எஸ்சிஆரும் கரெக்ட் தான். அப்போ இது ரெண்டையும் நான் யூஸ் பண்ணி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபைண்ட் இதுவும் கரெக்ட் இதுவும் கரெக்ட்னா இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணி ரெண்டு ஈக்குவேஷன்ஸா கன்சிடர் பண்ணி மூணாவதா ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு வர ட்ரை பண்ணலாம். கரெக்டா? தட்ஸ் வாட் ஐம் கோயிங் டு டு. ஐம் கோயிங் டு டு எஸ் மைனஸ் எஸ்ஆர், எஸ்சிஆர், தட் இஸ் எஸ் மைனஸ் எஸ்சிஆர். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ண போறேன். அம்மா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா இங்க பாருங்கம்மா, ஏசிஆர் பவர் ஒன் இங்கேயும் இருக்கா? ஏசிஆர் பவர் ஒன் கேன்சல் ஆயிடுமா? ஏசிஆர் பவர் டூ, ஏசிஆர் பவர் டூ இங்கேயும் கேன்சல் ஆயிடுமா? மைனஸ் பண்ணிட்டு வர ஐம் டிடக்டிங் ஃப்ரம் எஸ், ஐ எம் டிடக்டிங் திஸ். ஸோ ஏசிஆர் பவர் ஒன் மைனஸ் ஏசிஆர் பவர் ஒன், ஏசிஆர் பவர் டூ மைனஸ் ஏசிஆர் பவர் டூ, ஏசிஆர் பவர் த்ரீ மைனஸ் ஏசிஆர் பவர் த்ரீ. அப்படியே கேன்சல் ஆகி இங்க என்ன ஆயிடும்? ஏசிஆர் பவர் என் மைனஸ் ஒன் மைனஸ் ஏசிஆர் இப்படி கேன்சல் ஆயிடும். இது எல்லாமே கேன்சல் ஆயிருக்கணும். அந்த டேர்ம்ஸ் எழுதி காட்டல, அவ்வளவுதான். எவ்ரிதிங் வில் கெட் கேன்சல்டு தானே? எவ்ரிதிங் வுட் ஹவ் காட் கேன்சல்டு. அப்ப என்ன மிஞ்சி இருக்கும்? ஆமா எஸ்சிஆர்ன்ற இந்த டேர்ம்ல, இந்த ஈக்குவேஷன்ல எஸ்சிஆர் இஸ் ஈக்குவல் டுன்ற இந்த ஈக்குவேஷன்ல ஏ இல்ல. அப்ப நான் மைனஸ் பண்ணா ஏ தங்கிடுமா?
இங்க ஏ இல்ல, அது ஆஃப்செட் ஆகிறதுக்கோ கேன்சல் ஆகிறதுக்கோ ஏ இல்ல, சோ ஏ தங்கிடுமா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எஸ்ன்ற ஈக்குவேஷன்ல ஏசிஆர் பவர் என் இல்ல, அப்ப அதுவும் தங்கிடுமா? பாக்கி எல்லாம் கேன்சல் அவுட் ஆயிடும், பாக்கி எல்லாம் சேம். மைனஸ் பண்ணிருக்கேன், எஸ் மைனஸ் எஸ்ஆர் ரெண்டும் அதே தான். ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் தான் போத் சைட்ஸ் ஐ மல்டிப்ளைட் பை சிஆர் டு கெட் த செகண்ட் ஈக்குவேஷன் போது ரெண்டும் சேமா தானே வரும். அப்போ ஹோல் ஐடியாவே அதுதான், மல்டிப்ளை பண்ண ரீசனே அதுதான், கேன்சல் பண்ணுன்ற ஐடியால தான். கரெக்டா? ஸோ எல்லாமே கேன்சல் அவுட் ஆயிடும். செகண்ட் ஈக்குவேஷன் எஸ்சிஆர்ல ஏ இல்லாததுனாலையும் எஸ்ல ஏ இன்டூ சிஆர் பவர் என் இல்லாததுனாலையும் அது மட்டும் தங்கிடும். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆமா, திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? எஸ் மைனஸ் எஸ்சிஆர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்னன்னு ஃபார்ம் ஆகுது நமக்கு? ஏ மைனஸ் ஏசிஆர் பவர் என், right? A minus ACR power n. Correct தானேமா? A minus ACR power n. Shall I proceed? கரெக்டா? அப்போ நமக்கு வந்திருக்கிறது என்ன வந்திருக்கு? S S minus SCR is equal to A minus ACR power n. கரெக்டா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போகும்? இதை கிளியர் பண்ணிட்டு வராம நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு எப்படி வரும்? அது the next step will be like, I want to take S commonly out. எனக்கு வேணுன்றது எஸ் தானே, சம் தானே. ஐ வாண்ட் அ ஃபார்முலா ஃபார் சம், நாட் சம் மைனஸ் சம் இன் சம்டைம்ஸ் சிஆர். இல்ல எஸ் மைனஸ் எஸ்சிஆர் எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன வேணும்? எஸ், சம் தானே வேணும். அப்ப எஸ் நான் காமனா வெளில எடுக்கிறேன். கரெக்டா? இஃப் ஐ டேக் எஸ் காமன்லி அவுட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஸ்டெப், என்ன ஆயிடும்? அது எஸ் முதல்ல ப்ரீவியஸ் ஸ்டெப் எழுதிடுறோமா, எனக்கு என்ன கிடைச்சது? எஸ் மைனஸ் எஸ்சிஆர், எஸ் மைனஸ் எஸ்சிஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஏசிஆர் பவர் என் அப்படின்னு வந்தது ஃபார்முலா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? எஸ் காமனா வெளில எடுத்துடுறேன். இட் பிகம்ஸ் லைக் எஸ் இன்டூ ஒன் மைனஸ் சிஆர். ஆமா, ஸ்லோவா ஃபார்முலா எமர்ஜ் ஆகிறதாமா, ரைட்? எஸ் இன்டூ ஒன் மைனஸ் சிஆர் ஷுட் பி ஈக்குவல் டு வாட்? ஏ மைனஸ் ஏசிஆர் பவர் என். கரெக்டா? ஏ இன்டூ ஏசிஆர் பவர் ஏ மைனஸ் ஏசிஆர் பவர் என். இப்போ எஸ் தானே எனக்கு வேணும். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? எஸ் இஸ் ஈக்குவல் டு A minus ACR power n divided by இந்த 1 minus R கீழே கொண்டு வந்துட்டோமா, 1 minus CR. So S is equal to A minus ACR power n divided by 1 minus CR. இது எதோட ஃபார்முலாமா? ஸ்டேஜ் 1 ஃபார்முலா for sum of finite series. It is the sum of aggregate of infinite series of finite series of finite geometric progression. ஒரு குறிப்பிட்ட given numbers இருந்தா ஒரு finite geometric series உடைய டோட்டலுக்கான ஃபார்முலா S is equal to A minus ACR power n whole divided by 1 minus CR அப்படின்றது நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல அது ஆர்னு மட்டும் காமிச்சிருப்பாங்க. நான் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ஆர்ஸ் நிறைய இருக்கிறதுனால சிஆர்னு போட்டிருக்கேன், அவ்வளவுதான். டேர்மிங் நேமிங் மாத்திருக்கேன், அவ்வளவுதான். இப்போ let's make the very important transition or let's convert இதுல இருந்து இன்ஃபைனைட் ஜிபியினுடைய ஃபார்முலாவுக்கு ரீச் பண்ணலாம். இதுல இருந்து இன்ஃபைனைட் ஜிபியினுடைய ஃபார்முலாவுக்கு ரீச் பண்ணலாம். அது எப்படி ரீச் பண்றது? நல்லா யோசிங்க. நான் இப்போ ரெண்டு கண்டிஷன் சொல்றேன், ரைட்? லெட் us say CR is less than 1. CR is less than 1. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், n is a very high number. ரைட்? இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்ததுன்னா, இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா நான் என்ன சொல்றேன்? இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம் ACR பவர் n மைனஸ் 1, this term will become 0ன்னு சொல்றேன். will tend to 0, right? will not become 0, will tend to 0. W depreciation அப்புறம் 0க்கு ரொம்ப கிட்ட போயிடும். 0 ஆகாது, பட் 0க்கு ரொம்ப 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 கிட்ட போயிடும். கரெக்டா? shall I proceed? So அது எப்படி CR less than 1 இருந்ததுன்னா அது என்ன? let's try to visualize with some numbers. Take a number na, இப்போ for example let A be 100. ஓரளவுக்கு பெரிய நம்பர் தானே. let CR be 0.5. CR be 0.5. A 100 எடுத்திருக்கேன், CR என்ன எடுத்திருக்கேன்? 0.5 எடுத்திருக்கேன். இப்போ சீரிஸ் எழுதலாமா? சீரிஸ் எழுதினீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 100 A, செகண்ட் டேர்ம் 100 into 0.5 50, தேர்ட் டேர்ம் 50 into 0.5 25, fourth term 25 into 0.5 12.5, fifth term it is 6.25, sixth term 3.0625 something, right? ஆமா, அப்போ யோசிச்சு பாருங்களேன், 100 மாதிரி ஒரு பெரிய நம்பர்
just 1 2 3 4 5 6 sixth jumpலயே sixth progression ஆறாவது அடியெடுத்து வைப்பு sixth progressivenessலயே it has become a very small number like 3 nearing 3 கரெக்ட் தானே ரைட் அம்மா இப்போ யோசிச்சு பாருங்க நான் இது ஆறாவதோட நிறுத்தல இன்ஃபைனைட் டைம்ஸ் போறேன் ஏன் இன்ஃபைனைட் என்ன ஒரு 50 வாட்டி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க 6ல நிறுத்திட்டேன் இப்போ 6ல நிறுத்தாம அடுத்ததுன்னு 50 டைம்ஸ் வரைக்கும் நான் மல்டிப்ளை பண்ணி அடுத்த டேர்ம் கண்டுபிடிச்சு போனான்னா அந்த 50th டேர்ம் will be a very big number very small number it will be a very small number இல்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் அதுல 50% தான் அடுத்த டேர்ம் அதுல 50% தான் அதுக்கு அடுத்தது அதுல 50% தான் அதுக்கு அடுத்தது அப்போ டிராஸ்டிக்கா டிராப் ஆயினே இருக்கு அப்போ ஒவ்வொரு ப்ரோக்ரஸிவ் ஸ்டெப்புக்கும் டிராஸ்டிக்கா டிராப் ஆகுதுன்னும் போது நீங்க ரொம்ப தள்ளி போயிட்டீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிட்டீங்கன்னா மீறக்கூடிய நம்பர் ரொம்ப 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 கம்மியான நம்பரா தானே இருக்கும்ல ரைட் அப்போ என்ன நடந்திருக்கீங்க யோசிச்சு பாருங்க இஃப் சிஆர் இஸ் லெஸ் தென் 1 உங்களுடைய ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் பெருகக்கூடிய ப்ரோக்ரஷனா இருக்குமா குறுகக்கூடிய ப்ரோக்ரஷனா இருக்குமா குறுகக்கூடிய ப்ரோக்ரஷனா இருக்கும் இட் வில் ஸ்டார்ட் ரெடியூசிங் டிமினிஷிங் அண்ட் if you are going to do it infinite times right so many times அப்ப குறுகிண்டே வரும் குறுகிண்டே அது infinite times போகும்போது ரொம்ப சின்ன நம்பரா போயிடும் which I can easily assume it's only equal to how much 0 ரொம்ப சின்ன நம்பரா போயிடும் அது ரொம்ப மெட்டீரியாலிட்டி கான்செப்ட் படி என்னது அது 0னே அசியூம் பண்ணிக்கலாம் நம்ம அது ஒன்றும் பெரிய மெட்டீரியல் நம்பர் இருக்காது 0ன்னு எடுத்துக்கலாம் கரெக்ட் தானே அப்போ சிஆர் லெஸ் தென் 1னா ஜிபி குறுகக்கூடியது ரைட் ஒவ்வொரு அடுத்தடுத்த ஸ்டெப் வைக்கும்போது ஜிபி குறுகும் அப்படி நிறைய ஸ்டெப் வைக்க போறதுன்றா n is a very high number ரைட் n is a very high numberனா என்ன நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து போறேன் ப்ரோக்ரஷன்லன்னு அர்த்தம் சோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஜிபி குறுகுது அப்படி நிறைய ஸ்டெப் எடுத்து வைக்க போறேன்னும் போது மீறக்கூடிய நம்பர் என்னவா இருக்கும் ரொம்பவே சிறிய நம்பரா இருக்கும் இல்லையா ரொம்பவே சிறிய நம்பரா இருக்கும் ரைட் அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது 0 ஆயிடுமா ஆமா இது 0 ஆயிடுத்துன்னா அப்போ ஃபார்முலா என்ன வரும் இது 0 ஆயிடுத்துன்னா இது போயிடும் தானே அது 0 ஆயிடுச்சுன்னா அப்ப எனக்கு ஃபார்முலா என்னமா வரும் the formula will reduce as okay the formula will reduce as ACR இதெல்லாம் அஃபெக்ட் ஆகாது AO by 1 minus AR அஃபெக்ட் ஆகாது எது மட்டும் தான் 0 ஆகி போகுது ACR power n மட்டும் சோ அது மட்டும் இருக்காது ஃபார்முலால அப்ப S will be equal to what S will be equal to A divided by 1 minus CR இது மட்டும் தான் ஃபார்முலாவா நிக்கும் கரெக்ட்டா ரைட் அப்போ இதுதான் சம் ஆஃப் இன்ஃபைனைட் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனோட ஃபார்முலா ரைட் இப்படிதான் அந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி வச்சிருக்காங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்ப ஃபார்முலா ஆஃப் இன்ஃபைனைட் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஒர்க் ஆகணும்னா அப்ப என்ன இருக்கணும் இந்த ஃபார்முலா ஒர்க் பண்ணணும்னா சிஆர் ஷுட் பி லெஸ் தென் 1 ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா நாளைக்கு எஃப்எம்ல அதை அப்ளை பண்ணும்போது இது அவேர்னஸ் கிளிக் ஆனும் மைண்ட்ல ரைட் ஸோ சிஆர் ஷுட் பி லெஸ் தென் 1 இஃப் சிஆர் இஸ் லெஸ் தென் 1 திஸ் ஃபார்முலா இஸ் ட்ரூ அதர்வைஸ் திஸ் ஃபார்முலா இஸ் நாட் ட்ரூ கரெக்டா இந்த ஃபார்முலா சரி கிடையாது 1 2 அப்போ இது வந்து ஒரு கண்டிஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் we will use this formula only when CR is less than 1 கரெக்டா and take it from me in finance management 95% or 99% of the cases நம்ம GP அப்ளை பண்ற சினாரியோ வரும்பொழுது CR will be less than 1 கரெக்டா மோஸ்ட் கேசஸ் எஃப்எம்ல நம்ம இயற்கையாவே அப்படிதான் அமைஞ்சிருக்கு ரைட் நம்ம எஃப்எம்ல வேல்யூவேஷன்ஸ் போகும்போது நம்ம ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஃபார்ம் ஆகும் இயற்கையாவே அந்த ப்ரோக்ரஷனோட சிஆர் பாத்தீங்கன்னா மோஸ்டா என்னவா தான் இருக்கும் லெஸ் தென் 1 தான் இருக்கும் அது எப்படி அதுதான் அடுத்தடுத்த வீடியோ நான் போட போறேன் ரைட் அடுத்தடுத்த வீடியோல இதோட அப்ளிகேஷன்ஸ் போட போறேன் அங்க இன்னும் எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ நான் எஃப்எம் குள்ள உள்ள போயிட்டேன்னா திஸ் வீடியோ will unnecessarily become lengthy and it will also I don't want to indulge in FM now because I want to keep this video only on math part of it right I want to discuss the FM part of it separately right அடுத்தடுத்த வீடியோ will be on that let's go ahead so as I said it's going to be A by A அப்போ first condition சொல்லிட்டோம் FM ல மோஸ்டா அதான்னு second condition obvious ma n is a very high number ma sum of infinite series னு சொல்றீங்க தானே sum of infinite series infiniteனால என்ன ma only a very high number is called as infinite isn't it so second condition always satisfied not an issue right so sum of case 2 பார்த்தோம் இப்போ case 1 ல இருந்து case 2 derive பண்ணிருக்கோம் case 2 is what sum of finite or infinite infinite right infinite geometric progression is S is equal to A by 1 minus CR S is equal to A by 1 minus CR remember this formula will work only if CR is less than 1 in finance management
Most often than not, it is only going to be less than 1. And obviously, perpetual assets, n will be infinite. Very high number. Adula no problem illa, right? So that was the math behind the infinite geometric progressions summation, right? The financial application coming soon.